ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினமும் ஒரு சிறுகதை தொகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்திர பொம்மை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ளே போகலாம். சோலைவளம் என்னும் கிராமத்தில் ரவி என்கின்ற ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரவி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வயல் வேலை செய்வாங்க. நல்ல வயல் வேலை தெரியும். அதனால் எந்த கதிர் எப்போ விளைவுக்கு வரும், எந்த டைமில் எந்த காலத்தில் எந்த இதை நம்ம விளைவிச்சோன்னா நல்ல அறுவடை கொடுக்கும் அப்படிங்கிறதுல விவசாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு நிறைய அனுபவம் உண்டு. அதனால அவருக்கு அதிக மகசூல் எப்போதுமே கிடைக்கும். அவர் ஓய்வின்றி எப்போதுமே கடினமாக உழைப்பார். உழைக்கிறதுனால அவருக்கு நிறைய லாபம் கிடைச்சிச்சு. அந்த லாபத்தில் பாதி பகுதியை அந்த ஊர் மக்களுக்கு இல்லாத ஏழை எளியவர்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்தார். இப்படியே காலங்கள் போச்சு. அப்போது சோலைவனம் என்கிற கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்தார். அந்த முனிவர் பார்த்தீங்க அப்படின்னா முத நாள் தரிசனைக்காக எல்லா மக்களும் போய் அவங்கள பார்க்க போனாங்க. எல்லாரும் அந்த முனிவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அந்த முனிவருக்கு ஒரு யோசனை, என்னடா நம்ம 2 நாள் ஆச்சு, இந்த ரவி நம்மளை பார்க்கவே இல்லையே. இந்த ஊரில் ரவிங்கிறவங்க ரொம்பவும் தான தர்மம் செய்கிறவங்க, ரொம்பவும் நல்லவங்க, ரொம்பவும் உழைப்பாளின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்களே. ஆனால் இது வரைக்கும் ரவி நம்மளை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அப்படி இருக்கும்போது ரவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஏன்னா அவரை கவனிக்கவும் ஆட்கள் யாருமே இல்லை. அதனால அவருடைய நோய் குணமடைகிற வரைக்கும் ரவியே அவர் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டான். அவரோட மருத்துவ செலவு எல்லாமே ரவியே எடுத்து அவர் குணமாகிற வரைக்கும் அவர் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டான். இதனால அந்த ஊர் சாமியாரை பார்க்க போகிறதுக்கு அவருக்கு நேரமே கிடைக்கல. சாமியார் அன்னைக்கு 4ஆம் நாள் இந்த ஊர்ல இருந்து கிளம்புறதா எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க. அதனால ரவி என்ன பண்ணா அப்படியானா முத நாள் தூங்கும் போதே, இறைவா எப்படியாச்சும் இந்த தாத்தாவுக்கு குணமாயிடணும், நாளைக்குனாச்சும் நான் போய் அந்த முனிவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே தூங்கினான். அதே மாதிரி அடுத்த நாள் அந்த தாத்தாவுக்கு அந்த உடம்பு ரொம்பவே குணமாயிருந்துச்சு. அவரும் நல்லாயிட்டார். ரவி இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு நினச்சிட்டு அந்த தாத்தா கிட்ட விடை பெற்று அந்த வந்திருந்த முனிவரை பார்க்க போயிருந்தேன். அப்போ முனிவர் சொன்னார், என்ன ரவி, ஏன் இவ்வளோ காலதாமதம், எங்கே நான் கிளம்புறதுக்குள்ளே வந்துடுவியோ வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் மிகவும் கவலையோடு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொன்னார். அப்போ தான் ரவி சொன்னான், இந்த மாதிரி சுவாமி, இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா இருந்தார், அவர் கவனிக்கவும் ஆள் இல்லை, அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டு கிடந்தார், அவரால் எந்திரிக்க கூட முடியல, அதனால் அவருக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சதுனால என்னால் பார்க்க முடியல, இது இல்லாமல் வயல் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு பிறகு இருக்க நேரத்தில் தான் நான் அவர் பார்க்க போனேன், அதனால தான் எனக்கு நேரமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரவி மிகவும் மனம் வருந்தி அந்த முனிவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். அப்போ தான் அந்த முனிவர் சொன்னார், ஒன்று மாதிரி ஒரு பையனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, நீ வாழ்கிறது ரொம்ப தர்மமான வாழ்க்கை, இப்படியே நீ இருக்கணும், இதற்காக நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மந்திர பொம்மை ரவிக்கிட்ட கொடுத்தாரு. அப்போ அந்த முனிவர் என்ன சொன்னார்னா, ரவி, இந்த மந்திர பொம்மை நீ டெய்லியும் நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லி 3 தடவை பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிவிட்டு மாதத்துக்கு ஒரு தடவை நீ ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து இந்த மண்ணெல்லாம் தங்கமாக மாறணும், நீ அந்த மந்திரத்தை சொன்ன அப்படின்னா உன் கையில் 3 தங்க காசுகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே ரவிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு மாதத்துக்கு 3 தங்க நாணயங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த முனிவர்கிட்ட இருந்து அந்த மந்திர பொம்மையை வாங்கிட்டு விடை பெற்று சென்றான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ரவி முதல்ல எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த மந்திர பொம்மைக்கு 3 வேளை மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுறதுலே அவனுடைய முழு கவனமும் செலுத்தினான்.
ஃபஸ்ட்டு மாதம் வந்துட்டு இதே மாதிரியே ப்ராப்பராக வந்துட்டு அவன் வந்து 3 வேளை வந்து மந்திரம் சொல்லனால நாள் வந்துட்டு மாதம் வந்துட்டு இது வந்து நம்ம வந்து பரிசோதித்து பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டு அதே மாதிரி 3 தடவை வந்து அந்த மந்திரத்தை வந்து உச்சரித்தான். உச்சரித்த உடனே அந்த முனிவர் சொன்ன மாதிரியே 3 தங்க நாணயங்கள் வந்து அவன் கையில் வந்து கிடச்சிச்சு. ரவிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அந்த 3 தங்க நாணயங்களை வச்சு அந்த ரவி வந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் அது வந்து ரொம்ப ஈடுபட்டுட்டு இருந்தான். இதே மாதிரியே வந்துட்டு அந்த அவனோட உழைப்பு, அவன் வயலுக்கு போகிறது, அடுத்தவங்களுக்கு வந்து சேவை செய்கிறது, அடுத்தவங்களுக்கு வந்து உதவுறது, இந்த நல்ல குணங்கள் எல்லாத்தையுமே வந்து காலப்போக்கில் வந்துட்டு ரவி வந்து சுத்தமாக மறந்தே போயிட்டான். அதுக்கப்புறம் ரவிக்கு வந்து என்ன யோசனை செஞ்சான் அப்படின்னா, நம்ம கிடைக்கிற மாதிரியே இந்த தங்க நாணயங்கள் வந்து கிடைக்கிதுன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சு இந்த பொம்மையை வந்து திருடிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இரும்பு பெட்டியை வந்து பூட்டு போட்டு பூட்டி பூஜை பண்ணுற நேரம் தவிர மற்றதெல்லாம் அதிலே வந்து பூட்டி பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரவிக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, நம்ம வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து யாராச்சும் இந்த பூட்டை உடச்சி இந்த பொம்மையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவனோட முழு கவனமும் அந்த பொம்மை மேலேயே வந்துட்டு இருந்துச்சு. அதனால ரவி வந்து வீட்டை விட்டு எந்த வேலைக்குமே போகிறதில்ல, எந்த இதுவுமே வந்து ஈடுபடுறதே இல்லை. இதனால வீட்டில் உட்காந்தே சாப்பிட்டுட்டு இருந்த ரவிக்கு நோய்வாய் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்த வந்து பக்கத்தில் இருந்த சந்திரங்கிற அவங்க நண்பன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் ரவியை வந்துட்டு பழைய நிலைமைக்கு வந்து நம்ம கொண்டு வரணும், இவ்வளவுக்கும் காரணம் இந்த மந்திர பொம்மை தான். எப்படியாச்சும் ரவி வந்து இல்லாத நேரமாக பார்த்துட்டு அந்த மந்திர பொம்மை வந்துட்டு நம்ம எடுத்துட்டு வேறு சாதா பொம்மை வந்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குன்னு சொல்லிட்டு சந்திரன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அன்னைக்கு தான் வந்துட்டு என்ன பண்ணான்னா, ரவி வந்துட்டு அந்த 3 தங்க நாணயங்களை வாங்கிட்டு கொஞ்சம் வந்துட்டு திங்ஸ் வாங்கணும், ஒரு ஆடம்பர பொருட்கள் வந்துட்டு நிறையா வாங்கணுங்கிறதுக்காக வீட்டை பூட்டிட்டு வந்துட்டு ரவி வந்து வெளில போயிருப்பான். அந்த நேரமாக பார்த்து சந்திரன் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போய் அந்த பெட்டியை வந்து திறந்து அந்த மந்திர பொம்மையை வந்துட்டு எடுத்துட்டு அந்த மந்திர பொம்மைக்கு பதிலாக ஒரு சாதாரண பொம்மையை வந்து வச்சுட்டு வந்துடுவான். இது தெரியாத ரவி வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, பழைய மாதிரியே அந்த மந்திர பொம்மைக்கு வந்துட்டு 3 வேளை வந்துட்டு மந்திரம் சொல்லி பூஜை பண்ணி அதுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சுட்டு வந்தான். அதே மாதிரி மாத கடைசியில் வந்துட்டு ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து இந்த மந்திரம் சொல்லி இது வந்து 3 தங்க நாணயங்களாக மாறணும்னு சொல்லி சொல்லி வேண்டுவான். ஆனால் அவன் கையில் இருந்த மண்ணை வந்து தங்கமாக மாறவே இல்லை. உடனே ரவி என்ன யோசிப்பான் அப்படின்னா, சரி பரவாயில்ல, இன்றைக்கி வந்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகலைனாலும் நாளைக்கு இந்த மந்திரம் வந்துட்டு நமக்கு வந்து நல்ல பலனை வந்து கொடுக்கும், நாளைக்கு அடுத்த நாள்னு சொல்லிட்டு இப்படியே 2 மாதம் வந்து போயிருச்சு. ரவிக்கு வந்து அந்த பொம்மை மேலே இருந்த நம்பிக்கையே வந்து முழுவதும் போயிருச்சு. இனிமேல் இந்த பொம்மையை நம்பி நமக்கு வந்து எந்த பிரயோஜனமுமே இல்லை, எப்படியாச்சும் நம்ம வேலைக்கு போனால் மட்டும்தான் நம்மளால் ஒரு வேளை உணவுக்கே வந்துட்டு நமக்கு வந்து காசு கிடைக்குன்னு நினச்சி அந்த பொம்மையை வந்துட்டு விட்டுட்டு பழையபடி வந்துட்டு ரவி வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பித்தான். ஆனால் கடந்த ரொம்ப நாட்களாக அவன் வேலைக்கே போகாமல் வீட்டிலே வந்து உட்காந்து சாப்பிட்டதுனால அவனோட உடம்பு வந்துட்டு திரும்ப பழைய நிலைமைக்கு வேலை செய்கிறதுக்கு வந்து அது வந்து ஈடு கொடுக்கவே இல்லை. இருந்தாலும் ஒரு 2 மாதம் வந்து கஷ்டப்பட்டு திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்துட்டு ரவி வந்து மாறிட்டு அதே மாதிரியே வந்துட்டு உழைச்சி வந்துட்டு சம்பாதிக்கிறது, எல்லாத்துக்கும் வந்து உதவி செய்கிறது, பழைய ரவியாக வந்து முழுவதுமாக மாறிட்டான். மாறினதுக்கு அப்புறம் தான் வந்து சந்திரன் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து பேசுவான். ரவி, என்னை வந்து மன்னிச்சிரு, இந்த மாதிரி நீ வந்து இருந்ததை பார்த்து தான் நான் வந்து அந்த மந்திர பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு சாதாரண பொம்மையை வந்து உனக்கு வந்து வச்சேன். ஏன்னா நீ இப்படியே வீட்டிலே இருந்து சாப்பிட்றதுனால உன்னோட உடல்நலம் வந்து ரொம்பவும் மிகவும் மோசமான நிலைமையில் வந்துட்டு ஆயிடுச்சு. அதனால தான் நான் இப்படி செஞ்சேன், நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி சந்திரன் அவங்களோட நண்பன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா மன்னிப்பு கேட்பான். உடனே ரவிக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, ஐயோ எனக்கு இந்த மந்திர பொம்மையே வேணாம், இப்போ தான் வந்துட்டு நான் வந்து நல்ல வாழ்க்கை வந்து வாழ்கிறேன், இந்த மந்திர பொம்மையால் என்னோடய சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போயிடுச்சு, எனக்கு உழைச்சி வாழ்கிறதா வந்துட்டு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திர பொம்மை எனக்கு வேணாம், அந்த முனிவர் வந்தோடனே இந்த மந்திர பொம்மை வந்து நான் அவர்கிட்டே வந்து கொடுத்துடணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுப்பான். அதே மாதிரி முனிவர் வந்துட்டு ரொம்ப நாளே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோலைவள கிராமத்துக்கு வந்து திரும்ப வந்துட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாளே வந்துட்டு ரவி வந்து அந்த முனிவரை வந்துட்டு பார்த்து சுவாமி இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லுவான் ரவி.
சொல்லும்போது முனிவருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். இல்லை ரவி, நீ வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி உனக்கும் வந்துட்டு அமௌண்ட் எடுத்து நீ வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நிறையா வந்து உதவி செய்கிற. நீ வந்து அந்த உதவி செய்கிறத வந்துட்டு நான் எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, இந்த 3 தங்க நாணயங்களை வச்சு நீ இன்னும் வந்துட்டு உனக்குன்னு நீ செலவுக்கு எடுத்துக்காம இதை வச்சு நீ இன்னும் அதிகமாக வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்வ. அந்த ஒரு நல்ல எண்ணம் உனக்கு இருக்கும்னு நினச்சி தான் நான் வந்து இதை வந்து கொடுத்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு தர்ம சங்கடத்துக்கு வந்து நீ வந்து ஆளாயிருப்பேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் வந்து சொல்லுவார். அப்போ ரவி வந்து மன்னிப்பு கேட்பான். மன்னிச்சிருங்க முனிவரே, நீங்கள் எதிர்பார்த்து கொடுத்தது ஒன்று, ஆனால் இது வந்ததுலேருந்து உழைப்பு என்னோட வந்துட்டு உதவி செய்கிறது எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. என்னோட முழு கவனமும் அந்த பொம்மை மேலே இருந்துச்சு. உழைக்காமல் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சோம்பேறித்தனமும் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த மந்திர பொம்மை வந்துட்டு அந்த முனிவர்கிட்டே வந்து கொடுத்துருவான். அந்த முனிவரும் நல்ல வேளை சந்திரன் இருந்ததுனால நீ வந்து எப்படியோ வந்து உன்னை வந்து காப்பாற்றிட்டான், இல்லைன்னா வந்துட்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த முனிவரும் அந்த மந்திர பொம்மை வாங்கிட்டு ரவிக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிடுவார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை மூலமாக நமக்கு என்ன தெரியுது? நம்மளுடைய உண்மையான உழைப்பு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட எப்போதுமே நிலைத்து இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.